Welcome students for this NMMS class. ஒரு நிமிஷங்க. Okay, thank you. We'll start the class. Today we will have in the social science ஒரு question paper பார்க்கலாம். இந்த question paper social science வந்து எப்படி படிக்கிறதுன்னு முதல்ல சொல்கிறேன். social science எப்படி படிக்க வேண்டும் என்பது அப்படியே நீங்கள் ஒரு கேஷுவல் ரீடிங் விடணும். மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரீடிங் விட வேண்டாம். அப்படியே பாடமாக கதவு படிக்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். ஆச்சா, அதை ஒரு முறைக்கு 2 முறை படிக்க வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடம் ஆகிடும். அகெயின் மனப்பாடம் பண்ணோன்னு படிக்க வேண்டியதில்லை, சும்மா அப்படியே ஒரு கதை மாதிரி படிக்கணும். அப்புறம் பின்னாடி உள்ள கேள்விகள் போகும்போது உங்களுக்கு சிலது தெரியும், சிலது தெரியாது. அப்போ தெரியுறதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தெரியாததை வந்து நீங்கள் மறுபடியும் அது எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்து படிக்கணும். இந்த மாதிரி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிற மாதிரி ஆயிடும். ஒரு சாதாரண ஒரு சயின்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், அதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் சோஷியல் சயின்ஸ் படிக்கும்போது கதை மாதிரி படிக்கணும். என்ன மாதிரி படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். சோஷியல் கதை மாதிரி படிக்கணும். கதையில் நம்ம வந்து லைன் பை லைனாக நம்ம அந்த ஓவராலாக என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். அப்புறம் கேள்வி இப்போ கேட்கும்போது நம்ம பதில் தெரியாமல் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணலை. அப்போ அது பார்க்கும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடம் ஆகிடும். இந்த சோஷியல் சயின்ஸை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப அது நிறைய இருக்கும், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஒவ்வொரு இது ஒரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் எப்படி படிக்கிறதுனா போட்டு பார்க்கணும். அப்படி படித்தாதான் அது உங்களுக்கு மனசில் நிற்கும். சயின்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூலில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா அதை கொஞ்சம் வரைஞ்சி பார்க்கணும். அந்த ஈக்குவேஷனை எழுதி பார்த்து நீங்கள் படிக்க வேண்டும். ரீசன் அவுட் பண்ணணும். ஆனால் சோஷியல் சயின்ஸ் அப்படி கதை மாதிரி படிக்க வேண்டும். பாட்டி கதை சொன்னால் அது முதல்ல ஊன்னு கேட்டுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் அப்படி ஊங்கிற மாதிரி படிச்சுட்டு அப்புறம் கேள்வி வரும்போது கஷ்டங்கள் வரும், ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாது. பட் அது என்ன கஷ்டமோ அது மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ வில் கோ டு ஒன் கொஸ்டின் பேப்பர். ஐ எம் கோயிங் டு இது பண்ணுறேன், ஷேர் பண்ணுற ஸ்க்ரீனை. அந்த கொஷின் பேப்பர் நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஷின் பேப்பர் தெரியுதா? கொஞ்சம் சின்னதாக இதாக தெரியுது, லேசாக தெரியுது. கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லா இருக்குமா? இப்போ கொஞ்சம் பெட்டரா? கொஷின் பேப்பர் தெரியுதுங்களா? ஆமாம், இது கொஞ்சம் பெட்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கண்ணா. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. திருவலங்காடு பிளேட்ஸ், திருவலங்காடு பிளேட்ஸ், அன்பில் பிளேட், காப்பர் டோக்கன் கரன்சி, சில்வர் டங்கா அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் முகமது பின் துக்ளக், ராஜேந்திர சோழர், இல்துமிஷ், சுந்தர சோழா அப்படின்னு 4 அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. திருவலங்காடு செப்பேடு, அன்பில் செப்பேடு, செப்பு நாணயங்கள், டங்கா வெள்ளி நாணயங்கள் அப்படிங்கிறது. முகமது பின் துக்ளக், ராஜேந்திர சோழன், இல்துமிஷ் அண்ட் சுந்தர் சோழன். இப்போ எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? டி வந்து 3 அதாவது டங்கா வெள்ளி நாணயங்கள் வந்து இல்துமிஷு. அப்புறம் வந்து பி அன்பில் செப்பேடு வந்து சுந்தர் சோழன். முகமது பின் துக்ளக் எங்கே வராரு? சி செப்பு நாணயங்கள் முகமது பின் துக்ளக். அப்புறம் வந்து ஏ 2, பி வந்து 4, சி வந்து 1, சி வந்து 1 முகமது பின் துக்ளக். ஸோ இதுதான் 1 தான் ஆன்சரா? ஆர் யூ ஷோர்? எஸ் சார். ஓகே, சரி, அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு கூட தெரியும். ஆமாம், இப்போ பாருங்க, இங்கே நம்ம இது கரெக்டாக இல்லையான்னு பார்த்தல. டங்கா வெள்ளி நாணயங்கள் இல்லையா, நம்ம கூகுளில் போய் பார்த்தா டங்கா சில்வர் காயின் அண்ட் போட்டு பார்க்கலாம். டங்கா சில்வர் காயின் போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். டங்கா சார். டங்கா
நார்த்தன் இந்தியா ஜான்பூர் டேங்கா டேங்கா தான்ப்பா டேங்கா வந்துருச்சு அந்த சில்வர் காயின் நார்த் இந்தியா ஜான்பூர்னு போட்டிருக்கான் அந்த அந்த இண்டிபெண்ட் கிங்டம் யார் பேர் இதை வருதான்னு பார்க்கலாமா பார்க்கலாம் வெரிஃபைங் யூஆர் ஹியூமன் வருது என்னடா இது டங்கா ஜான்பூர் அவர் பேர் என்ன சுல்தானேட் முகமது கில்ஜி எல்லாம் வருது அப்போ நமக்கு என்ன வருது இல்டுமிஸ் தான் இல்டுமிஸ் தான் அப்போ அந்த இல்டுமிஸ் தான் அந்த அதில் வருவார் அந்த டங்கா அங்கே வந்து சில்வர் டங்கா வந்து இல்டுமிஸ் அதாவது டி வந்து 3 இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ அதுதான் ஆன்சர் இப்படி ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த முகமது பின் துக்ளக் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹூ இஸ் திஸ் பிளடி ஃபெலோ முகமது பின் துக்ளக் அவர் வந்து ஒரு ஜோக்கான ஒரு அரசர் அவர் வந்து சரியாக அவர் அரசால தெரியல அவருக்கு நாட்டை அரசால தெரியல அவர் ஒரு ஜோக் மாதிரி அவர் அரசால தெரியாமல் ரொம்ப குழப்பம் பண்ணி பண்ணுவார் திடீர்னு டெல்லியில் இருக்கிற கேபிட்டலை டெல்லியில் தான் அவங்களுடைய தலைநகரம் இருந்தது அதை வந்து திடீர்னு வேறு எதுக்கோ மாற்றினார் எங்கேயோ மகாராஷ்டிராவிலேயோ மத்திய பிரதேசத்தில் பாடுறார் அங்கேருந்து படைகள்லாம் இங்கே கொண்டு வந்தார் அப்படி படைகள் கொண்டு வரும்போது அப்போ இருந்த குளிர்கள்லையும் வெயில்லையும் பாதி படை செத்து போச்சு அந்த மாதிரி அவருக்கு அரசால தெரியாத ஒரு அரசர் இந்த முகமது பின் துக்ளக் யாராவது ஒருத்தர் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணலைன்னா என்னடா முகமது பின் துக்ளக் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அமெரிக்காவில் ஒருத்தர் முகமது பின் துக்ளக் மாதிரி ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறார் யார் அவர் அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்டு யாரு ட்ரம்ப் தான் இந்த முகமது பின் துக்ளக் மாதிரி ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறார் அந்த காலத்து முகமது துக்ளக் தான் நம்ம ட்ரம்ப் இப்போ அந்த மாதிரி சரியா எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கார் ஓகே அடுத்த கேள்வி டேஷ் இஸ் அ ஃபேமஸ் ட்ராவலர் ஃப்ரம் வெனிஸ் விசிட்டட் காயல் ட்வைஸ் வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான டேஷ் 2 முறை காயலுக்கு வருகை தந்தார் காயல் என்பது எங்கே இருக்குன்னா நம்ம இங்கே தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கு காயல் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு வந்தவர் யார் பார்க்கலாம் அது போட்டு பார்க்கலாம் இருக்கு ஊ விசிட்டட் காயல் பிற்கால சோழர்கள் மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் அதாவது யாரு மார்க்கோ போலோங்கிறவர் தான் அவர் தான் 2 முறை காயலுக்கு வருகை தந்தார் இங்க பாருங்க மார்க்கோ போலோ the Venetian merchant and explorer is documented as having visited the port of Kayal twice 1293 and 1298 1293 1293 முறை அவர் வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கார் டூரிங் விச் he observed his busy trade with Arabia and China இங்கே பாருங்க இந்தியா வந்து அந்த காலத்திலேயே வர்த்தகம் எதோட பண்ணியிருக்கு அரேபியாவோடையும் சைனாவோடையும் பண்ணியிருக்கு அவர் அந்த வெனிஸ்லேருந்து அந்த ஆள் வந்து அவர் ஒரு புக்கு அப்போ ஒரு இதுக்காக வந்தவர் அவர் ஒரு புக்கை இருக்கார் அதில் வந்து இந்தியா வந்து அரேபியாவோடையும் சைனாவோடையும் பல தொடர்புகள் வச்சுருந்துருக்குது அதாவது வர்த்தக தொடர்புகள் அதாவது வியாபாரம் அது என்ன வியாபாரம்னா அரேபியக்காரங்க என்ன சாப்பிடுவாங்க அதிகமாக அரேபியக்காரங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ஒட்டகத்தையும் அதையும் சாப்பிட்றவங்க அதை ஜீரணம் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட இருந்து ஏலக்காய் பெப்பரு அதாவது மிளகு சீரகம் ஆமாம் இதெல்லாம் வாங்குவாங்க இந்த ஸ்பைசஸ் பேர் தமிழில் இங்கிலீஷில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்குவாங்க ஸ்பைசஸ் இங்கிருந்து அரேபியாவுக்கு போகும் ஸ்பைசஸ் இங்கிருந்து இந்தியாவிலேருந்து எங்கே போகும் இங்கிருந்து அப்படியே அரேபியாவுக்கு போகும் அதாவது கல்ஃப் கண்ட்ரி அதாவது அரபு நாடுகளுக்கு இந்த ஸ்பைசஸ் இப்படி போகும் ஓகே இதுக்கு பேரே வரலாறுல ஸ்பைஸ் ட்ரேட் என்று பெயர் ஸ்பைஸ் ரூட் என்று பெயர் ஸ்பைஸ் ரூட் என்கிறது வந்து இந்தியாவிலேருந்து மேற்க பார்த்து போன ரூட்டுக்கு ஸ்பைஸ் ரூட் அதே மாதிரி ஒரு ரூட்டு இந்தியாவிலேருந்து வடகிழக்கு பார்த்து போச்சு இது வந்து தென்மேற்கு பார்த்து வடமேற்கு பார்த்து போச்சு இன்னொன்று வடகிழக்கு பார்த்து போச்சு அதுக்கு பேர் சில்க் ரூட் என்று பெயர் அதுக்கு பேர் சில்க் ரூட் அப்படின்னா அங்கே அந்த காலத்தில் வர்த்தகர்கள் சைனா போய் சைனா வந்து சில்க் வாங்கிட்டு வந்து இங்கே நெஞ்சு புடவையாகவும் அதாகவும் சில்க்கு பொருட்கள்லாம் பண்ணாங்க அதுக்கு சில்க் ரூட் என்று பெயர்
ஸோ அதனால் நீங்கள் இங்கே யாராவது கேட்டாங்கன்னா அது ஸ்பைஸ் ரூட் என்றால் என்னென்னா இந்தியாவிலேருந்து அரபு நாடுகளுக்கு ஸ்பைசஸ் விற்றதுக்கு வழியாக ஸ்பைஸ் ரூட் என்ற பெயர். இன்னொன்று இந்தியாவிலேருந்து சைனாவில் வந்து இதை இறக்குமதி பண்ணி சில்கை இறக்குமதி பண்ணி அது அந்த ட்ரேடுக்கு பேர் சில்க் ரூட் என்ற பெயர். அதனால தான் ஒரு காலத்தில் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப பணக்கார நாடாக இருந்தது. ஏன்னா வர்த்தகம் வந்து அவ்வளோ நடந்துட்டு இருந்தது. ஆனால் இதில் வந்து இந்த பக்கம் கட் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ வர்த்தகம் யார் இந்த இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்த உடனே இந்த வர்த்தகத்தை கட் பண்ணிட்டான். ஸ்பைஸ் ரூட்டையும் சில்க் ரூட்டையும் ரெண்டையும் கட் பண்ணி வர்த்தகம் இல்லாமல் பண்ணி இந்தியா ஏழை நாடாக ஆயிடுச்சு. இது ஒரு வரலாறு. ஓகே, பார்க்கலாமா? இது நீங்கள் ஒவ்வொன்றும் படிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வாஸ்கோ ட காமாங்கிறவர் யார்? பாருங்க, வாஸ்கோ ட காமாங்கிறவர் யாருன்னு பார்த்துடலாம் இருங்க. வாஸ்கோ ட காமா, வாஸ்கோ ட காமாங்கிறவர் யாருன்னா என்னடா இந்தியில வருது? வாஸ்கோ ட காமா இருங்க, ஏன் இந்தியில வருது? ஏன் இந்தியில வருது? Vasco da was a Portuguese explorer who on May 20, 1498, அதாவது அவருக்கு பின்னாடி வந்தவர், became the first European to reach India by sea, landing at Kozhikode. கேலிக்கட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவர் சேர்ந்திருக்கார். கேலிக்கட் எங்க இருக்குது? கேரளாவிலே தமிழ்நாடுலையா? நம்ம டீச்சர் ஒருத்தருங்க கேலிக்கட்ல இருந்து கிளாஸ் எடுப்பாங்க. யார் அது? அன்னபூரணி வந்து கேலிக்கட்ல கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பாங்க. So this voyage was significant because it established the maritime route from Europe to East, bypassing the traditional overland routes controlled by Arab and Venetian merchants. அதாவது இது கடல் வழியாக வர்த்தகம் பண்ணுறதுக்கு இந்த வாஸ்கோ ட காமா இந்த வழி கண்டுபிடிச்சது நல்லதாக போச்சு. அது வரையிலும் லேண்டு வழியாக, அதாவது இங்கே இந்தியாவிலேருந்து அப்படியே பாகிஸ்தான் போய், பாகிஸ்தான் தான் அப்போ பாகிஸ்தான் தனியாக கிடையாது, அது இந்தியா தான். அதுலேருந்து அரேபிய நாடுகளுக்கு போய் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடல் வழியாக பண்ணுறதுக்கு வித்திட்டவர் இந்த வாஸ்கோ ட காமா என்ற போர்ச்சுகீஸ் ஆள். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது யார் இருக்கோம்? மார்க்கோ கிறிஸ்டோபர் கொலம்பஸ்ங்கிறவர் யார்? கொலம்பஸ் கோலம்பஸ் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வருதில்ல? கொலம்பஸ் கொலம்பஸ்ன்ற ஒரு பாட்டு வருதில்ல? ஒரு படம் வந்தது, ஜீன்ஸ்னு ஒரு படம் வந்தது, அதில் கொலம்பஸ் கொலம்பஸ்ங்கிற பாட்டு வந்தது. கொலம்பஸ் என்னப்பா யார் பாருங்க. த மோஸ்ட் காமன்லி ரெஃபர்ஸ் டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ், த இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர். இவர் இட்டாலிக்கார், and navigator who made 4 Spanish sponsored voyages across Atlantic, leading to the first known European contact with America. அவர் வந்து இந்த கொலம்பஸ்ங்கிறவர் வேற எதையோ கண்டுபிடிக்கணும்னு போய் கடைசியில் யூஎஸில் போய் அப்படி வருது, அது யூஎஸை கண்டுபிடிச்சார். அப்போ யூஎஸ்ன்னு ஒன்றும் இல்லை, அது ஒரு காடாக இருந்தது. அப்புறம் மக்கள் எல்லாம் வந்து ஐரோப்பாவிலேருந்தும் ஆப்பிரிக்காவிலேருந்தும் மற்ற இடத்துல இருந்தெல்லாம் போய் யூஎஸில் போய் குடியேறினாங்க. அதை கண்டுபிடித்தவர் அவர் பேர் கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அடுத்தது யார்? பார்த்தலோமியா டயஸ். அவர் யார் பார்க்கலாமா? பார்த்தலோமியா டயஸ்ங்கிறவர் யார் பார்த்துடலாமா? பார்த்தலோமியா டயஸ் என்பவர் யாரு? யாரு? என்னது இந்தியில் வர்றியா பார்? பார்த்தலோமியா பார், இங்கே பார். பார்த்தலோமியா டயஸ் என்பவர் ஒரு போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் who was the first European to sail around the south tip of Africa, now known as the Cape Henry கூட வந்தாங்க சார். யாருங்க? பிரின்ஸ் ஹென்றி ஓட வந்தாங்க. பிரின்ஸ் ஹென்றி. ஓகே, இது வேற ஏதோ வருது. கிங் கிங் கூட வந்தாங்க. ஜான் டூ அவங்க பார்த்தலோமியாங்கிறவர் அவர். அப்போ நீங்கள் குழந்தைகளாம் இங்கே பாருங்கள், ஒரு கேள்வியை எடுத்தால் அதுக்கு கரெக்டான ஆன்சர் இதில் நம்ம மார்க் போட கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் மற்ற ஆப்ஷன்கெல்லாம் என்னென்னு நீங்கள் பார்த்து படிக்கும்போது உங்களுடைய அறிவு விரிவாக்கமாகும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இதை சொன்னேன். அடுத்தது பாருங்கள், பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் டேஸின் தனித்தன்மை வாய்ந்த பணியாகும்.
medieval medieval பாண்டியவா ஓகே சரி ஓகே ஐ கோ வித் யூ அடுத்து பிற்கால சோழர்கள் ஆமா பிற்கால ஏன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க ஏன்னா எக்கோ வருது நீங்க ஆன் பண்ணி வச்சு எக்கோ இது which of the following statement is correct ஈழ்வர்வனத்தில் சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும் தேர்ந்தெடுக்கவும் இல்துமிஸ் granted இக்தாஸ் to members of his army இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்கள்னா நிலங்களை வழங்கினார் இக்தா இஸ் த லேண்ட் கிராண்டட் டு ஆர்மி அஃபிஷியல்ஸ் இன் lieu ஆஃப் ப்ரமோஷன் இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உயர் பதவிக்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும் அது ப்ரொமோஷன் மாதிரி இருங்க யாரும் வந்திருக்காங்க அவங்கள உள்ள விட்டுலாம் அடுத்தது த இக்தா ஹோல்டர் இஸ் கால்டு இக்தாதார் ஆர் முக்தி நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார் இக்தார் கலெக்டட் ரெவென்யூ ஃப்ரம் இஸ் இக்தார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார் இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க அது ஏபிசிடி 4 இருக்குது 4 எது கரெக்டுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா 4மே கரெக்டாக 3 கரெக்டாக பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள் ஏஎன்பி கரெக்டுன்னு போட்டிருக்கான் சிஎன்டி ஒன்லின்னு போட்டிருக்கான் பி ஒன்லி ஏசிடி ஒன்லின்னு போட்டிருக்கான் அப்போ என்னன்னு இது வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட் படித்தா தான் தெரியும் இல்லைன்னா அது தெரியாது இக்தா இஸ் லேண்ட் கிராண்டட் டு ஆர்மி இன் lieu ஆஃப் ப்ரமோஷன் மெம்பர்ஸ் ஆஃப் அப்போது ஐ திங்க் பி என்ன போட்டிருக்கான் ஏசிடி கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே இக்தா பற்றி தான் வருது அதில் ஏன் அந்த பி வரல அப்படின்னா ஏன் நான் ஒரு கெஸ் பண்ணுறேன் இக்தா இஸ் அ லேண்ட் கிராண்ட் ஆர்மி இன் lieu ஆஃப் ப்ரொமோஷன் அவர் ப்ரொமோஷன் பதிலாக கொடுத்துருக்கான்னு போட்டிருக்கான் பட் அங்கே வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க முதல்ல இதில் எல்லாத்துக்குமே கொடுக்குறான்னு போட்டிருக்கான் இதில் ப்ரொமோஷன் பாருங்கள் இப்போ பார்க்கலாம் இக்தா வாஸ் கிவன் டு பார்த்தா தெரியும் இக்தா was given to போட்டு பார்க்கலாம் இக்தா a land assignment system of Delhi Sultan was given to sultans, nobles, officers and soldiers of a revenue collection administration to ensure they provided military assistance. Igda allowed the holders to collect taxes. அதெல்லாம் கரெக்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்போது இக்தா ஹோல்டர் இக்தாதார் அது கரெக்டு லேண்டு கரெக்ட் சிஎன்டி கரெக்டு ஆனால் இந்த 1 and 2ல் எது கரெக்டுன்னா தெரியல இந்த அப்போ ஏசிடி தான் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏசிடி கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது பட் இப்போ நம்ம ஒரு தோராயமாக ஏசிடி கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது அக்பர் defeated Rana Uday Singh of Mewar and captured the fort of Chittoor. மேவார் அரசரான ராணா உதய சிங்கை அக்பர் டேஸில் தோற்கடித்து சித்தூரை கைப்பற்றினான் இது வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சால் வழியே இது போட முடியாது அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து நீங்கள் படித்தாதான் அது ஃபுல் புக்கில் வந்து இப்போ இந்த மாதிரி கேள்வி உங்கள் புக்கு பின்னாடி இருக்கும் அப்போ நேரம் முன்னாடி போய் எந்த இது கரெக்டான ஆன்சர்னு பார்க்கலாமா அக்பர் டிஃபீட்டட் ராணா உதய சிங் இன் விச் இயர் இல்லையா அக்பர் டிஃபீட்டட் ராணா பிரதாப் சிங் இன் விச் இயர் போடலாம் 1576 அவர் இது பண்ணிக்காரு 1576 இருக்கா இருக்கு 1576 தான் அவர் வெற்றி அடைஞ்சிருக்கார் ஓகே இது தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது தெரிஞ்சு அது நம்ம படித்து மனசில் வச்சுருக்கோம் அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆர்டர் எது முன்னாடி நடந்தது எது பின்னாடி நடந்ததுன்னு தெரியும் இங்கே பாருங்கள் பேட்டில் ஆஃப் ஆல்டிகாட் கானுஜ்வார் பேட்டில் ஆஃப் பானிபட் 2 பேட்டில் ஆஃப் டரைன் ஆல்டிகார் போர் கன்னோஜி போர் 2ஆம் பானிபட் போர் டரைன் போர் அப்படின்னு போட்டிருக்கு இதுவும் அதே மாதிரி தான் அந்த தேர்ட் ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் சார் ஃபர்ஸ்ட் சி சார் அப்புறமா கனோஜ்வார் சார் அப்புறமா தேர்ட் பேட்டில் ஆஃப் இருங்க ஹாரி பாட்டர் பால் பிராசர் சாப்டர் கனாஜ்வார் இன் விச் இயர்னு போடலாம் எஸ் சார் விச் இயர் போடுவான் கணவன் 1194 ஆர்டிக்கல்
கனாஜ் வார் இன் விச் இயர் 1514 போட்டுக்குது. சரி அப்படியே இருக்கட்டும். பானிபட் 2 அருணாச்சல் ஃபர்ஸ்ட் வரும். பானிபட் 2 வார். பானிபட் 1750 சார். பானிபட் வார் எப்பன்னு பார்த்தலாமா? பானிபட் வார் 1556. பானிபட் வார் செகண்ட் 1556. அது எவ்வளவு சொன்னோம்? கனாஜ் வார் 1520 நினைக்கிறேன் சார். கனாஜ் வார் 1514 சொல்றேன். ஆமா 1540. அப்ப இது கனாஜ் வார் தான் முன்னாடி வருது. கனாஜ் வார் முன்னாடி பிக்கு அப்புறம் சி வருது. எதுன்னு பார்க்கலாம். எங்கெல்லாம் பிக்கு அப்புறம் சி வருது? எங்கெல்லாம் பிக்கு அப்புறம் சி வருது? தேர்ட் ஆப்ஷன்ல வருது. அப்புறம் டிஏல அதுக்கப்புறம் வச்சா வச்சுக்கலாம். ஓகே ரைட். அடுத்த கேள்வி. Dash laid a solid foundation of Bahmani kingdom. பகுமானி கிங்டத்தை அமைத்தவர் யார்? Muhammad Shah II. Muhammad Shah I. Bahmani kingdom is founded by in Pota 3. Bahmani kingdom was founded by and Pota Alauddin Hasan Bahman Shah. Fourth option sir. Fourth option. Alauddin Hasan Bahman Shah இவர்தான். அதை வந்து அடுத்தது. கோல்டு காயின்ஸ் கால்டு வராகாஸ் were issued by. வராகன் எனும் தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யார்? Vijayanagar Emperor. Vijayanagar Emperor. வராகாஸ் was issued by. பார்த்தலாம். விஜயநகர் எம்பையர். வராகா was issued by விஜயநகர் எம்பையர். கரெக்ட். எல்லாரும் சொல்லிட்டீங்க நீங்க. என்னம்மா? ஆமா எக்கோ அடிக்கிறார். யாரோ ஒருத்தர் அதை ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்தது. த ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி அஜ்மீர். அஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் யார்? பிருத்திவிராஜ் சௌகானா? Ajmer was founded by யார் பார்க்கலாம்? established Prithviraj சௌகான் பார்க்கலாம் இருங்க. ஆமா இல்ல ராஜா அஜய் பால் சௌகான் ஃபவுண்டட் அஜ்மீர். இது என்ன கேட்டிருக்காங்க? அஜ்மீரை தோற்றுவித்தவர் ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி அஜ்மீர் தான் போட்டிருக்காங்க. அது வந்து சௌகான். அது பிருத்திவிராஜ் சௌகான் தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபவுண்டர் ஆஃப் அஜ்மீர் என்ன பண்ணலாம்? வாசுதேவ் சௌகான். இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்களா இருக்கும். இங்கே என்ன வேற ஏதாவது கொடுத்துருக்கானா? இங்கே கொடுக்கல. மற்ற யாருமே கொடுக்கல. மற்றெல்லாம் வேற இருக்கணும். அப்போ பிருத்திவிராஜ் சௌகான் தான். பிருத்திவிராஜ் சௌகான் தான் ரொம்ப ஆமாம் அவர் தான் ஃபேமஸான ஆள். கரெக்டு. யூ ஆர் கரெக்ட். ஓகே அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். எது இன்கரெக்ட்? குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் ஒரு பக்கம், இல்துமிஷ்ங்கிறவர் இன்னொரு பக்கம், அவுரங்கஜீப் அப்படிங்கிற இன்னொரு பக்கம், முகமது கோரி வெர்சஸ் பிருத்திவிராஜ் சௌகான் இன்னொரு பக்கம். இங்கே பாருங்கள். குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், அவுரங்கஜீப், அப்புறம் முகமது கோரி. முகமது கோரி வந்து பேட்டில் ஆஃப் தரைன் கொடுத்துருக்காங்க. அவுரங்கஜீப் அலம்கீர். செகண்ட் ஒன் சார். செகண்ட் ஒன் தான் சார். லேட் தி ஃபவுண்டேஷன். செகண்ட் ஒன் தான் சார் வரும். சார் அவங்க ஃபினிஷ் பண்ணது தான் சார். இல்துமிஷ் ஃபவுண்டேஷன் பண்ணது அவங்க இல்ல சார். இன்கரெக்ட் பேர் வந்து செகண்ட் ஒன். இல்துமிஷ் வந்து he did not lay foundation for குதுப் மினார். ஓகே சரி. I'll go with you. அடுத்து பார்க்கலாம். அடுத்து find the correct statement or statements. Correct statement என்ன பாருங்க. The first Portuguese governor was Francisco de Almeida. Alfonso de Albuquerque maintained friendly relations with correct sir. Yes sir. Goa was the early Portuguese capital in India. Later on it was replaced by Cochin. C வந்து தப்பு மாதிரி தெரியுது. Yes sir. C தான் சார். அப்ப A and B only அத கரெக்ட் இல்லையா? is up sir.
A and B தானா? Yes, sir. ஓகே வெரி குட். ஓகே அடுத்தது the Yes, sir. last European country to come to India as traders. யார் கடைசியா யூரோப்பியன் கண்ட்ரி? England. இங்கிலாண்டா வந்தது லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி. ஆமா பிரான்ஸ் முன்னாடி வந்துச்சு, போர்ச்சுகல் முன்னாடி வந்து, டென்மார்க் முன்னாடி வந்து. கரெக்ட், இங்கிலாந்து தான் கரெக்ட். ஆனா கடைசியில் அவன் தான் ரொம்ப நாளா நம்மள ஆட்சி பண்ணான் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மள ஆட்சி பண்ணது இங்கிலாந்துக்கான அந்த கடைசியா வந்தவன். நம்ம டென்மார்க் வந்தாங்க சார். இங்கிலாந்து வந்து இதுக்கு நம்ம டென்மார்க் வந்தாங்க. லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி invaded India or invaded India and பார்க்கலாம். French was the last European power. Correct. French is the Yes, sir. Okay. Yes, sir. அடுத்து identify the Indian leader who fought for independence and British official who suppressed his or her revolt in 1857. 1857 வந்து இப்போ என்ன சிப்பாய் கழகமா? அந்த இதை வந்து கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? ரிவால்ட், கிரேட் ரிவால்ட். இல்ல இங்க பாருங்க, முதல்ல அந்த லீடர் நானா சாஹேப். இது வந்து இந்தியன் ஃபார்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் சார் ரிவால்ட் இன் 1857 போட்டா வந்துடுங்க சார். ஆமா அத போடுறேன். இந்தியன் ஸ்டார்டட் ரிவோல்ட் இன் 1857 யாருன்னு பார்க்கலாம் இருங்க. கிரேட் ரிவால்ட். நாட் சைல்ட்னா சார் ரொம்ப இருந்துச்சு. சிப்பாய் கழகம்னு பேர் இருக்கு. அது யாரு, அந்த ஆள் யாருன்னு இங்க போட்டிருக்காங்களா? நானா சாஹேப் தான். நானா சாஹேப் அவர் தான். அதை நானா சாஹேப்பும் அதை வந்து அடக்குனவர் சார் கோலின் கேம்பெல் அப்படிங்கிறவர் அடக்கியிருப்பார். ஓகே சரி, அடுத்தது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். எது பொருந்தாதது? சந்தா சாஹிப், முகமது அலி, நசீர் ஜங், முசஃபர் ஜங். இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. இவங்க எல்லாம் என்ன ஒரு ஒற்றுமைன்னு தெரியாது. இது முகமது அலி சார். ஏன் சார் அந்த நிர்ஷாங் முகமது ஷாங் வந்துட்டு ஒரு சைடு இருப்பாங்க, சண்டா சாஹிப்பும் இன்னொருத்தவங்க தான் சார் இருப்பாங்க, முகமது அலி இருக்க மாட்டாங்க சார். மாட்டாங்களா? சரி, அது ஐ வில் கோ வித் யூ. எனக்கு தெரியல. ஹைதராபாத் அப்படி சொல்லி தனியா இருப்பாங்க சார். சரி, which of the land forms are created by the sea wave? sea wave ஆல கிரியேட் பண்ண லேண்ட் ஃபார்முக்கு என்னன்னு பேர்னு கேட்குறோம். எல்லாமே தான் நினைக்கிறேன். கடல், கிளிஃப், சி கேவ்ஸ், சி ஆர்ஸ் எல்லாமே அந்த அலைகளால் தான் அது உருவாக்கப்படுகிறது. ஆமாம், எல்லாமே தான். அடுத்தது in which continent is the highest waterfall Angel Falls of Venezuela located? Venezuela எங்க இருக்குது? சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் தான் ஏஞ்சல் ஃபால்ஸ் அண்ட் வெனிசூலா இருக்குது. அப்போ அங்கே தான் அந்த ஃபால்ஸும் இருக்குது. கரெக்டு. ஓகே, அடுத்தது which is the leading coal producer country in the world? கோல் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்? சைனா. கரெக்டு. சைனாவில் தான் கோல் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகம். சைனாவில் தான், அதுவும் கரெக்ட். அடுத்தது விச் among the following, ஆக்சுவலாக இந்தியாவில் கோலே இல்லை. கோல் இருக்குது, பட் பத்தாது, ரொம்ப கம்மி. நம்மளை விட அதிகமாக கோல் பண்ணுறவங்க யார்? ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, சைனா, இவங்கெல்லாம் நம்ம. ஆமாம். விச் among the following relates to eco tourism? ஈகோ டூரிசம் எதோட கனெக்டிவ் ஆகிருக்குது? ஜெருசலம், அங்கோர்வாட், ராஃப்டிங் இன் பர்மபுத்ரா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அப்படியா? ஏன் அப்படி? ஈகோ டூரிசம் is related to sustainable tourism and related to சொல்ல முடியாது. அது இப்படி போட்டால் வராது. பார்க்கலாம். அமேசான் தான் அப்படி சொல்கிறாங்களா தெரில. அது எனக்கு ஈகோ டூரிசம் ரிலேட்டட் டு அமேசான் ஃபாரஸ்ட்னு போடுவோம். எஸ், ஈகோ டூரிசம் ஸ்ட்ராங்லி ரிலேட்டட் டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். கரெக்ட்.
ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் ஈகோ டூரிஸ்டோட இதாக இருக்குது. அடுத்தது எக்ஸ்பேண்ட் IATA, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் ஏவியேஷன் ட்ராவல் அசோசியேஷன், இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏவியேஷன் அண்ட் டூரிசம், இன்டர்நேஷ்னல் ஏர் ட்ராவல் ஏஜென்சி. I think third option. Second option. Third. Fourth option. Fourth நினைக்கிறேன். பார்க்கலாம். IATA expand. Fourth தான் நினைக்கிறேன். நான் IATA expansion. இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், நம்ம எல்லாரும் தப்பு. இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் தான் கரெக்டான ஆன்சர். IATA சரியா? ஓகே, சரி. அடுத்தது the term Mohorovicic discontinuity relates to. Mohorovicic. The mantle, sir. பார்க்கலாம். Mohorovicic is and பார்க்கலாம். Discontinuity. Boundary between Earth's crust and mantle. Correct. Okay. Artha, very good. Fantastic. Artha. Pick the odd one out. Pick the odd. Pinatubo, Mount Krakatoa, St. Helens, St. Tromboli. இதெல்லாம் அந்த எரிமலை நினைக்கிறேன் இல்ல? Pinatubo, sir. எப்படி சொல்றீங்க? என்ன அது என்ன why it's different? சார் அந்த பெல்ட்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கும் சார். அதுல அந்த ஃபர்ஸ்ட் 2 3 4 வந்து ஒரு பெல்ட்ல இருக்கும் சார். அது வந்து வேற பெல்ட்ல இருக்கும் சார். ஓகே, வெரி குட். ஓகே, I'll go with you. அடுத்து match the following. சிர்க், இன்செல்பர்க், லோயஸ் லகூன். இந்த பக்கம் கலகாரி, புலிக்காட், ஜெர்மனி, சைனா. லகூனுங்கிறது புலிக்காட்டா? சார் லகூன் வந்து எஸ் சார் புலிக்காட் தான் சார் நினைக்கிறேன். டி வந்து 2 சைனா சார். டி 2 இருக்குதா? 2 இருக்குது, புலிக்காட் இருக்கு. அப்புறம் சிற்கு, சர்க்குகள், காற்று அரிப்பு தனி குன்றுகள். அதுங்க இருக்கு சார். இன்செல்பர்க் சார் ஜெர்மனி சார். எது இன்செல்பர்க் ஜெர்மனியா? எஸ் சார். சரி, அது அந்த காற்றடிப்பு தனி குன்றுகள். அது அடுத்தது காற்றடி வண்டல் படிவுகள். சார் சர்க்கியூ வந்து சைனா தான் சார். ஓகே, ஏ வந்து 4 எங்கே இருக்குது? அதான் இது. அதில் தான் நமக்கு டி வந்து 2 இருக்குது. ஆமாம், அப்போ 4th ஆப்ஷன் தான். ஏ வந்து 4, டி வந்து 2. நமக்கு 2 தெரியும். அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது which is known as the lungs of the world. Eastern islands of South America. The Selvas is known as the lungs of the world. ஏன்னா அங்கே நிறைய இது இருக்குதா? காடுகள் இருக்கா? Yes sir. ஓகே, சரி. அடுத்தது dash and dash are called the coffee pot of the world. Minas and Girias and Sao Paulo வா? காஃபி பாட் ஆஃப் த வேர்ல்டுன்னு போட்டால் தெரியும். காஃபி பாட் ஆஃப் த வேர்ல்டு அதாவது நினைக்கிறேன். வெனிசுலா பார்க்கலாமா? காஃபி பாட் ஆஃப் த வேர்ல்டு. பிரேசில் இன்னொன்று காஃபி பாட். பிரேசிலில் தான் அந்த சவு போலா இருக்குது. சவு போலாங்கிறது பிரேசிலோட தலைநகரம். அப்போ இதுதான் மினாஸ் ஜெரியாஸ் அண்ட் சவு போலா. அதுதான் ஆன்சர். ஓகே, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்டு. 170. டாரஸ்ஸலாம், அபிஜான், அலெக்சாண்ட்ரியா, அடிஸ் அபாபா. அலெக்சாண்ட்ரியாவா என்ன தெரியல. இப்போ அடிஸ் அபாபா அப்படிங்கிறது ஒரு தலைநகரம். தாரஸ்ஸலாமும் ஒரு தலைநகரம். அபிஜான் தெரில, அலெக்சாண்ட்ரியா இதெல்லாம் என்னன்னு தெரில. ஏன்னா அடிஸ் அபாபா என்பது எதியோப்பியாவுடைய தலைநகரம். பார்த்துடலாமா? அடிஸ் அபாபா எது கரெக்டான? அடிஸ் அபாபா எதியோப்பியாவோட தலைநகரம் நினைக்கிறேன். ஆமாம், எதியோப்பியா போட்டிருப்பாரு. எதியோப்பியன் தலைநகரம். இது லார்ஜஸ்ட் சிட்டி இந்த கண்ட்ரி, 11th லார்ஜஸ்ட் ஆஃப்ரிக்கா. அதான் அடிஸ் அபாபா. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? அது நான் இந்த அடிஸ் அபாபாவுக்கு போயிருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியும். ஒரே ஒரு முறை போனேன். அடுத்தது அபிஜன். அபிஜன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அபிஜன் அப்படிங்கிறது கண்ட்ரி மாதிரி இருக்கு. என்னடா
லார்ஜஸ்ட் சிட்டி இந்த ஃபார்மர் கேபிட்டல் இதுவும் லார்ஜஸ்ட் சிட்டி தான், இதுவும் லார்ஜஸ்ட் சிட்டி. அப்போ அடுத்து அதுக்கு அப்படி இது ஆட் ஒன் அவுட். அடுத்து அலெக்சாண்ட்ரியா பார்க்கலாம். அலெக்சாண்ட்ரியா ஹிந்தியில் வருது. அலெக்சாண்ட்ரியா என்ன வருது? ஜாயின் சிஸ்டர் சிட்டிஸ் கமிட்டி அண்ட் அலெக்சாண்ட்ரியா சிஸ்டர் என்ன ஒரு அலெக்சாண்ட்ரியா இங்கே பார்க்கலாம். தி ஈஜிப்ட்ஸ் பிரின்சிபல் சீ போர்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி தான் அலெக்சாண்ட்ரியா. அப்போ அலெக்சாண்ட்ரியா தான் அந்த அலெக்சாண்ட்ரியாங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. மற்றெல்லாம் பெரிய சிட்டி அந்தந்த கண்டில். அலெக்சாண்ட்ரியாங்கிறது ஈஜிப்டில் செகண்ட் சிட்டி. ஃபஸ்ட்டு சிட்டிக்கு பேர் கெய்ரோன்னு பேர். கெய்ரோ தான் அதனுடைய தலைநகரம். அதுதான் பெரிய சிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது டாஸ்மேனியா இஸ் நோன் ஆஸ் டேஸ் ஐலண்ட். டாஸ்மேனியா இஸ் நோன் ஃபார் an ஆப்பிளா? apricot apple sir. Tasmania is known for போடுவோம். ஆரஞ்சு ஆப்பிளா? apple known for which fruit போடுவோமா? which fruit? apples. ஆமா, it's known for apples. correct, very good. நம்ம pick out the answers. 172. சரி, 170 பெருசாக இருக்கிறது பண்ணலாம். 173 போயிடலாம். த டீப்பஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்டு. விக்டோரியாவா? விக்டோரியா இருங்க. லாங்கஸ்ட் டீப்பஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் லேக் சார் கொஞ்சம் தமிழ்லயே வாசிங்க சார். அதாவது வாசிக்கிறேன். தங்கனிக்கா அதான். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள், உலகின் ஆழமான மற்றும் நீளமான நன்னீர் ஏரின்னு கேட்குறான். ஃப்ரெஷ் வாட்டர். அப்போ அது வந்து டங்கனிக்கா தான். ஓகே, டங்கனிக்கா எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? டங்கனிக்கா எந்த ஊரில் இருக்கு? சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. டங்கனிக்கா சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. டங்கனிக்கா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சரியா? அது என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஊரில் ஏரிகள் இருக்குது. இருக்கிறதுல பெரிய ஏரி இது என்ன தெரியுமா? நம்ம ஊரில் புலிகாட் லேக். இந்தியாவில் பிக்கஸ்ட் லேக் இன் இந்தியான்னு போட்டு பார்க்கலாம். கங்கா யமுனா இல்ல இல்லை, அதெல்லாம் ரிவர். லேக்னா ஏரி. அது வந்து சில்கான் பேர் வருதான்னு பார்க்கலாம். சில்கான் வருதான்னு பார்க்கலாம். இல்ல, பிக்கஸ்ட் லேக் இன் இந்தியா வேம்பநாடு லேக் இன் கேரளான்னு வந்து வருது. வேலூர் போர்ட் இருங்க. லார்ஜஸ்ட் வேலூர் போர்ட்ல லேக் இருக்குல்ல சார்? இல்ல சில்கான்னு ஒன்று வருமே, அது இல்லையா? நான் நினைச்சது இல்லை. பார்க்கலாம் இருங்க. சில்கா எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவில் வருது. 8 லார்ஜஸ்ட் லேக்ஸ் இன் இந்தியா பார்த்துடலாம் இருங்க. லார்ஜஸ்ட் லேக்ஸ் இந்தியா எங்கே வருது? சில்கா வந்து வேம்பநாடு லேக்கு கேரளாவில், அதுதான் பெரிய லேக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிலிக்கா லேக். பார்த்தியா, நான் போயிருக்கேன் இந்த லேக்குக்கு. சிலிக்கா லேக் ஒரிசாவுக்கு நான் போய் ஒரு நாள் நைட் தங்கினேங்க. அதனால தான் எனக்கு தெரியும். அடுத்தது புலிகாட் லேக். அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி புலிகாட் லேக்கு ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவாக இருக்குது. அதுக்கு அடுத்தது சாம்பார் லேக், ராஜஸ்தானில் இருக்குது சாம்பார் லேக்குன்னு. அடுத்தது ஊலூர் லேக், ஜம்மு காஷ்மீரில் ஊலார் லேக்குன்னு ஒன்று லேக் இருக்குது. அது ஒரு ஏரி இருக்குது. ஸோ ஊலார் முதல்ல வந்து வேம்பநாடு லேக்கு கேரளாவில் இருக்கிற வேம்பநாடு லேக்கு தான் பெருசு. அதுக்கடுத்து சிலிக்கா லேக் ஒரிசா, அதுக்கடுத்து புலிகாட் லேக் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர், அடுத்து சாம்பார் லேக் ராஜஸ்தான், அதுக்கடுத்து ஊலார் லேக் ஜம்மு காஷ்மீர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஓகே சார். அதுக்காக தான் நான் அதை மறுபடி போட்டேன். த ஆக்ட் ஆஃப் டேஷ் த ஆக்ட்ஸ் ஆஸ் அ சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. யார் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் சான்சலர் யார்? கவர்னர் தான் சான்சலர். இப்போ சண்டை போட்டுருக்காங்க, கவர்னரா இல்லை இது முதலமைச்சரான்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு கவர்னர் தான். அடுத்தது த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் த இயர். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து 78 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மோட்டார் வெஹிக்கிள்
ஆக்ட் இன் விச் இயர்னு போடலாம். 1988 தான். சாரி, நான் கூட தப்பாக சொல்கிறேன். 1988 தான் மோட்டார் வாகன சட்டம் வந்து 1998. The word secular was incorporated in the preamble through the Dash Amendment of Indian Constitution. இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட முகவுரையில் சமயச்சார்பற்ற என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? 44வதா தெரியல. 44வதா இருக்குமான்னு பார்க்கலாம். நான் 44th அமெண்ட்மெண்ட்னு போட்டால் தெரியும். 44th அமெண்ட்மெண்ட் ரிமூவிங் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது இல்லை 44th அமெண்ட்மெண்ட் இல்லை. அப்போ என்னது இந்திய சமயச்சார்பற்ற. அப்போ 42 இருக்குமா பார்க்கலாமா? எனக்கு 40 தான் வருது. அதான் பார்க்கலாமா? ஆமாம், செக்குலரில் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் தான். அதாவது 42வது இது சட்ட திருத்தத்தில் தான் அது வந்திருக்குது. த சிம்பிள் டேஷ் என்ற குறியீடு எதை குறிக்கிறது? பஸ் ஸ்டாப், கிவ் அவே, சவுண்ட் ஆன், பிரிட்ஜ் அஹெட். வழிவிடு, கிவ் வேங்கிறது வழிவிடுங்கிறது அது காமிக்கிறது. ஓகே, அடுத்தது சூஸ் த ஆட் மேன் அவுட். ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 28, 17. ஐயோ, இது நமக்கு தெரியாது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? அதை நீங்கள் அந்த இது எது சரி பார்க்கலாம். ஒவ்வொன்றா ஆர்டிகல் 14 எதை இல்லை என்ன கேள்வி கேட்டுக்கா? ஆட் மேன் அவுட். ஆர்டிகல் 14 என்னன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 14 என்ன? எஸ்டாப்ளிஷஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஆர்டிகல் 14 என்பது ஃபண்டமெண்டல் ரைட்டில் வருது. எங்கே இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்டில் வருது. ஆர்டிகல் 14 ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 16 பார்க்கலாம். அதாவது இது என்ன, இதெல்லாம் என்ன தெரியுமா? ஆர்டிகல்னால் அந்த சட்டம் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு சாப்டராக இருக்குது. ஒரு சாப்டர் 1, சாப்டர் 2, அதுதான் ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2 அப்படி இருக்குது. அதுதான் அந்த ஆர்டிக்கலுங்கிறது. ஆர்டிகல் 16 பார்க்கலாமா? ஆர்டிகல் 14 வந்து ஃபண்டமெண்டல் ரைட். 16 என்ன? 16 வந்து கேரண்டிஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஓகே. ஆனால் இது கஷ்டம். அடுத்தது இப்போ 28, 18 பார்க்கலாம். 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில். சரி, 28 ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எது எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரில, எனக்கு தெரிலப்பா, என்ன கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதெல்லாம் வரும்னா ஆர்டிகல் அந்த ரிலிஜியன் வராதுல சார். ஓகே, அது மாதிரி இருக்கலாம். ஓகே, சரி, அது நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஹூ இஸ் கால்ட் த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி? யார் ஒரு சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார்? இன்வெஸ்டர். அப்படி என்ன? முதலீட்டாளரா இல்லை தொழில் முனைவோரா? தொழில் முனைவோர் தானே, ஆண்டர்பிரனர் தான். இன்வெஸ்டர் பணம் போடுறவர், பட் ஆண்டர்பிரனர் அவர் தான் சமுதாய காணும் முகவர். அப்புறம் மணி இஸ் வாட் மணி டஸ் வாஸ் செட் பை. யார் சொன்னாங்க இதை? எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அதை அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னவர் யார்? பார்த்தலாம். மணி இஸ் வாட் மணி டஸ். Fourth option, sir. Money is what money does. கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா? வால்கர் அப்படிங்கிறவர். வால்கர் யார் இருக்காரா? வால்கரே இல்லையே. மணி வாட் மணி அட்ரிபியூட்டட் டு வால்கர். அட்ரிபியூட்டட் டு வால்கர். யார் சொன்னது? யாரு? அவர் தான் போட்டுக்குது. வால்கர் தான் போட்டுக்குது. எஸ் சார். ஆனால் அதில்